அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 15/8/2024 வியாழன்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய திருக்குறள். அதிகாரம் தீவினை அச்சம். குறள் 207. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். தெளிவுரை. எத்தகைய கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீயவை செய்வதால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நம் தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்த நன்னாள். இந்நன்னாளில் அனைத்து மாநில மாவட்ட அரசு தலையகத்தின் சார்பாக மற்றும் கல்வி நிறுவனங்கள் நம் நாட்டு தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல சாதனை புரிந்தவர்களை கௌரவிப்பார்கள். கௌரவிக்கப்பட இருக்கும் நபர்களின் ஊர்களின் பெயர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் முடிபவையாக இருக்கும் இன்று. அதாவது ஊர்களின் பெயர்கள் புறம், நகர், பட்டினம், புரி, வரம், மலை, குளம், பட்டி, பாக்கம், ஊர், துறை, காலனி, சேரி என்று முடியும் ஊர்களில் இருந்து வருபவர்களாக இருக்க முடியும். இன்று நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும். இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். இன்று சில மாணவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அதாவது ராமமூர்த்தி, யுவராஜா, மங்கையர்கரசி, சிவபாலன், ராமலிங்கம், ராகவன், ராமகிருஷ்ணன், பிரவீன், ரம்யா, பிரியா, சதீஷ், சந்தோஷ் போன்ற மாணவர்கள் படிப்பிற்காக ஒன்று ஊர் மாறுவார்கள் அல்லது பள்ளி மாறுவார்கள். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். பேசியோ அல்லது பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இன்று தன்னம்பிக்கை அதிகமாகும். நிம்மதியும் கிடைக்கும். உங்கள் மகளின் வாழ்க்கை காதலின் வழியாக சிக்கலாக இருப்பது உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கும். இன்று மகளுக்கு கல்வியில் தடை உண்டாகும். பிறகு நல்ல நிலையை நிச்சயம் அடைவார். தற்போது இருக்கும் சூழல் தற்காலிகமானது. கோச்சார கிரகங்கள் படுத்தும் பாடு. குலதெய்வம் பற்றுக்கொண்ட நீங்கள் இன்று குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா தான் முக்கிய அடையாளமாக இருக்கிறார். ஆனாலும் அவரிடம் நேரடியாக பழகுவதில் சிக்கல் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் அப்பா சதா பிரயாணம் செய்வதில் ஆர்வமுடையவர்தான். அவரின் வேலையும் அப்படியே அமைந்தும் விட்டது. பல ஊர்களுக்கு அல்லது தொலைதூரத்தில் சென்று ஜீவனம் செய்கிறார் குடும்பத்திற்காக. அதே போல சில சமயங்களில் தனது ஆசைப்படி செயல்படவில்லை என்று மிகுந்த கோபத்தினால் மகன் உங்கள் மீது வெறுப்படைதல் கூட அவருக்கு ஏற்படும். இன்றும் கூட அப்படித்தான் கிரக நிலைகள் இருக்கின்றது. பொதுவாக இன்று பெற்றோர்கள் தொழில் காரணமாகவோ அல்லது தங்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவோ தங்கள் குழந்தைகளை பாட்டி வீட்டிலோ மாமா வீட்டிலோ இன்று படிப்பை தொடர ஏதுவாக விட்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சதா மனக்குழப்பம். பணியிடம் துவங்கி குடும்பம் வரையிலும் எல்லா விஷயத்திலையுமே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இன்று பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை. யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது, பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கி கொள்வது, மேலும் தனது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது என்று பெரிதுபடுத்தி சொல்வதை மிக முக்கியமாக வேலையை செய்து மற்றவர்கள் பாரமாக நினைக்கும் அளவிற்கு நடந்து கொள்வது, இப்படியாகத்தான் இருக்கிறது. என்று சமையல் அறையில் தண்ணீர் பைப்பில் அல்லது நீர் தொட்டிக்கு அருகில் வேலை செய்து கொண்டே கேட்டுக்கொண்டு இருக்கும் நீங்கள் உஷாராகி கொள்ளுங்கள். ஏனெனில் இதுவும் இல்லாமல் இன்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையிட்டால் நிம்மதி இழப்பும் உண்டாகும். அது மட்டுமா, இன்று தோழிகளுடன் அவ்வப்போது உரிமையின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இன்று பேசி முடிக்கும் திருமணங்கள் பெரும்பாலும் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று மெடிக்கல் ஷாப், மெக்கானிக் ஷாப், மின்மாற்றிகள் டவர், முருகன் கோயில், கிரவுண்ட், ஹார்ட்வேர் ஷாப், சமையல் கூடம், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், ஜோதிடர் அலுவலகம், பூங்கா, கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள், உறுப்புகள் வளர்ச்சி குறைபாடு, வலிப்பு, சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல், தண்ணீரில் தவறி விழுதல், தலை தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும். அடிக்கடி தலைவலியால் அவதிப்பட நேரும். பல் பிரச்சனை இப்படியாக நடக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று யாமினி, வள்ளி,
வெண்மதி, மனோ, சரவணன், பிரியா, அரவிந்த், சன்மதி, பானுச்சந்திரன், உஷாராணி, சிவகாமி, சிவசக்தி, அன்பரசன், உமாசங்கர், காந்திராஜன், சதாசிவம், சுதாகர், கந்தையா, அருள்வேல், ஜெயராஜ், கந்தசாமி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்று பழங்களில் ஆப்பிள், சாத்துக்குடி மற்றும் திராட்சை அதிகம் விற்பனையாகும். இன்று சமையலில் கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள். அதோடு கூட தயிர், அரிசி சாதம், வெண்ணெய், நெல்லிக்காய் ஊறுகாய், கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, வெள்ளை, அருகம்புல் பச்சை, பிங்க், மெரூன் மற்றும் மங்கலான வெளிர் நிறம் இப்படியாக அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.